ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ப்ளம் கேக், ஆல்கஹால், ஃப்ரெஷ் ஜூஸ், ஓவன் இது எதுவுமே இல்லாமல் வீட்டிலேயே ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேன் ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் தண்ணீர் சேர்த்து கேரமல் சிரப் ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். சுகர் நல்லா மெல்ட் ஆகி ப்ரௌன் கலரில் இது சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆயிரும். பொதுவாக ப்ளம் கேக்னாலே ஆல்கஹாலில் ட்ரை ஃப்ரூட்ஸை ஊற வச்சு செய்கிறது தான் ப்ளம் கேக். இன்னும் ஒரு சிலர் எப்படி பண்ணுவாங்கன்னா ஃப்ரூட் ஜூஸில் ஊற வைப்பாங்க. கிரேப் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸில் ஊற வச்சு கூட ப்ளம் கேக் ரெடி பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நாம் இன்றைக்கி ப்ளம் கேக் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், கேரமல் சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்ல ப்ரௌன் கலர் ஆனதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஓவர் ரொம்ப ப்ரௌன் ஆனாலும் கசப்பு தன்மை வந்துடும். ஸோ ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனதுமே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரமல் சிரப்பில் தான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஊற வைக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிஸ்மிஸ் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேஷ்யூ நட் சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸோட அளவு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னும் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு சேர்த்துருக்கேன். 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதில் உள்ளே இருக்கிற சீடு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும், மேலே இருக்கிற தோல் நமக்கு தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிடலாம். 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் சால்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகர் ஆட் பண்ணிடலாம். இது ரெண்டையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 முட்டை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எக்லெஸ் ப்ளம் கேக் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் கேக் செய்யும் போது எலக்ட்ரிக் பீட்டர் வேணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட விஸ்க் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்பூனோ இல்லை ஃபோக்கோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும், கேக் நல்லா சாஃப்டாக வரும். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா க்ரீம் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். கேக் செய்யும் போது ரொம்ப முக்கியமான விஷயம் பேக்கிங் பவுடர். பேக்கிங் பவுடர் வாங்கி ரொம்ப நாள் ஆனாலும் சரி, இல்லை ஒழுங்காக ஸ்டோர் பண்ணாமல் நம்ம வச்சுருந்தாலும் சரி, அதோட பவர் போயிடுச்சு அப்படின்னா கேக் நல்லா சாஃப்டாக வராது, ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பேக்கெட் பாலாக இருந்துச்சுன்னா அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாலோட அளவு அதிகமாயிட்டா கேக் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ மீதி இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். நாம் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸாக ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ண கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மீதி இருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக் பட்டர் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஒருவேளை உங்ககிட்ட பட்டர் இல்லை அப்படின்னா இதுக்கு பதில் 1/2 கப் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து கூட நீங்கள் கேக் ரெடி பண்ணலாம். அப்படி சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்தாலோ இல்லை அன்சால்டட் பட்டர் நீங்கள் சேர்த்தாலோ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சால்டட் பட்டர் சேர்த்து செஞ்சதுனால தனியாக உப்பு எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ப்ளம் கேக் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட ப்ளம் கேக் எசன்ஸ் இல்லை அப்படின்னா வெண்ணிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சுகர் பவுடர் பண்ணும்போது பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ப்ளம் கேக்கோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும்.
கூடவே நம்ம எசன்ஸ் சேர்க்கும் போது ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான். உங்கள்கிட்ட ப்ளம் கேக் எசன்ஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வெனிலா எசன்ஸே ஆட் பண்ணிக்கோங்க, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு பீட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா 5 to 10 மினிட்ஸ் பீட் பண்ணால் போதும், ரொம்ப அதிகமாக பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கேரமல் சிரப்பில் 1 மணி நேரம் ஊற வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேக் பேட்டரில் இதை ஆட் பண்ணிடலாம். கேரமல் சிரப் சேர்க்குறதுனால மட்டும்தான் ப்ளம் கேக்குக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் கிடைக்கும். ஒருவேளை நல்ல டார்க் ப்ரௌனாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறதுனால நல்ல டார்க் ப்ரௌனாக கிடைக்கும். இப்போ லாஸ்ட்டாக ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், கேக் பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு கேக் டின்ல ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இதில் கேக் பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ லைட்டாக ஷேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக தட்டி விட்டுட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் ஸ்டாண்டு போட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கேக் டின்னை செட் பண்ணிடலாம். இப்போ மூடியிலேருந்து கேஸ்கட் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ விசில் போட்டு 45 நிமிஷம் மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். இப்போ 45 நிமிஷத்துக்கு அப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துடலாம். மாவு ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ குக்கர்லேருந்து கேக்கை வெளியே எடுத்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். டின்லேருந்து சூடாக இருக்கும் போதே கேக்கை வெளியே எடுத்தோம் அப்படின்னா கேக் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா கேக் டின்லேருந்து கேக்கை வெளியே எடுத்துடலாம். இப்போ கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா கேக் டின்லேருந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மெத்தடில் ப்ளம் கேக் ரெடி பண்ணியாச்சு. இந்த கேக் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆல்கஹால், ஓவன், ஃப்ரூட் ஜூஸ் இது எதுவுமே இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஈஸியான மெத்தடில் ப்ளம் கேக் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.